Hi friends, நான் உங்கள் வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 658 சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வந்து பார்க்க போகிறோம். இந்த அமானுஷங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும். அதாவது இத்தனை வருஷம் வரைக்கும் தான் அது அமானுஷ உலகில் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து வேறு ஒரு உலகுக்கு போயிடுவாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் லெவலான ஒரு ஸ்டடிங்க. ஆனால் இந்த அமானுஷங்கள் திடீர்னு அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்பேனில் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து மாட்டிக்குவாங்க. அது அந்த இடத்துல ஏதாவது ஒரு பொருளில் கேப்சர் ஆகிறது, இல்லைனா அந்த இடத்தோடு வந்து மாட்டிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆனபிள் டால் பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அமானுஷம் வந்து அந்த ஆனபிள் பொம்மைக்குள்ளே வந்து மாட்டிக்கிச்சு. அதனால தான் அது வந்து இந்த டைம் வரைக்குமே த மோஸ்ட் ஹாண்டட் டால், நிறைய அமானுஷ வேலைகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஏதோ ஒரு பொருளையோ இல்லை ஏதோ ஒரு இடத்தையோ யாராவது பார்த்துருக்காங்களா இல்லை பார்த்துருக்க முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் நான் இருந்தேன். ஆனால் நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் அவருடைய கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததாகவும் அந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருக்காருங்க. அந்த ஒரு நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சென்னையிலிருந்து சுப்பா ரெட்டி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய கிராமத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு, இது வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, கதையோடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. சுப்பா ரெட்டி வந்து பார்த்திங்கன்னா சென்னையை சேர்ந்தவர் கிடையாது. அவர் வந்து ஆந்திராவில் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவருங்க. அவர் வந்து அந்த கிராமத்துலேருந்து படித்து வந்து வேலைக்கு சேர்றாரு ஒரு கம்பெனியில். அந்த கம்பெனியிலேருந்து சென்னைக்கு வந்து போஸ்டிங் கொடுக்குறாங்க. சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 வருடத்துக்கு முன்னாடி வந்து செட்டில் ஆகுறாரு சுப்பா ரெட்டி. அதுக்கப்புறம் அவருக்கு திருமணம் ஆகுது, 2 பசங்க வந்து பிறக்கிறாங்க. இவருக்கு சொந்தமாக நிறைய வயலெல்லாம் இவருடைய கிராமத்தில் இருக்குது. ஸோ எவ்ரி டைம் இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த அறுவடை நேரங்களில் மட்டும் இவருடைய கம்பெனியில் லீவை போட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அறுவடையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லா பிஸ்னஸ் டீலிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் காசெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு இவர் வந்து வராராம். இது வந்து ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் இவர் அவருடைய கிராமத்துக்கு போகும்போது இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தனை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. சுரஜித் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு. அவர் வந்து பெங்காலி. அவர் வந்திருக்காரு இவரை பார்க்குறதுக்காக. சரி, என்னுடைய கிராமத்தை நான் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இவருடைய கிராமத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ஆப்வியஸாக நேச்சுரலிஸ்டிக்காக இருக்கும். பட் இது வரைக்குமே நிறைய கிராமங்கள் இந்தியாவில் வந்து இருக்குங்க. அதாவது அண்டர் டெவலப் அப்படின்னு சொல்லலாம். அது அண்டர் டெவலப்டுன்னு சொல்லணுமா, இல்லைனா அந்த கிராமம் வந்து அவங்களுடைய நேச்சுரல் ஸ்டேட்லேயே இருக்காங்கன்னு சொல்லணுமான்னு தெரியல. ஸோ எது கரெக்டான டேர்ம் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு கிராமம், நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த கிராமத்தில் இது வரைக்குமே டச் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னா பாருங்களேன். ஸோ எல்லாருமே இந்த பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் ரொம்ப கம்மியான பேர் தான் யூஸ் பண்ணுவாங்களா. நிறைய பேர்கிட்ட ஃபோனே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் தான் சுப்பா ரெட்டி இவருடைய ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ அவர் ஃப்ரெண்டுமே வந்து என்ஜாய் பண்ணுறாரு. ஏன்னா அவருமே வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்திருக்காரு. ஸோ இந்த சினாரியோலாம் பார்த்து பழகினவர் தான். அந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு மெயினாக இந்த அறுவடையெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்றதை கற்றுக்கணுன்றதுக்காக அவர் வந்திருக்காரு. ஸோ இந்த கிராமத்தை சுற்றி பார்க்கும்போது பெருசாக எதுவுமே கிடையாதுங்க. அந்த கிராமத்தில் ஒரே ஒரு ஸ்கூல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய ஸ்கூல், கிட்டத்தட்ட ஒரு 100 வருடம் பழமையான ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்கூல் மட்டும் இடிஞ்சு போன நிலையில், பாலடைஞ்ச நிலையில் வந்து அப்படியே இருக்குது. கிராமத்தில் இருக்கிற எல்லா வீடுகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் சுண்ணாம்பு அடிப்பாங்க. வீடை வந்து ரெனோவேட் பண்ணணும் அப்படின்றது முயற்சியெல்லாம் பண்ணுவாங்க. பட் அந்த ஸ்கூல் மட்டும் அப்படியே பராமரிப்பே இல்லாமல் இடிஞ்சு போன நிலையில் வந்து இருக்குது. சுரஜித் வந்து கேட்குறாரு, ஏன் அந்த ஸ்கூல் மட்டும் இப்படியே இருக்குது? அது அந்த ஸ்கூலில் வந்து பேய் இருக்குது அப்படின்றாங்க, யாரும் போகக்கூடாது. இப்படி ஏதாவது நம்ம ரெனோவேட் பண்ணி ஏதாவது சுண்ணாம்பு அடித்தா யாராவது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே அந்த ஸ்கூலை வந்து அப்படியே விட்டுருக்காங்க. இவருக்கு ஒரு க்யூரியாசிட்டி, என்னப்பா நீ இந்த மாதிரி சொல்கிற, அந்த இடத்துல பேய் இருக்குது அப்படின்னு, எங்கேப்பா பேய் சொல்லுப்பா, அந்த பேயோட கதை என்னப்பா அப்படின்றதெல்லாம் கேட்குறாப்புல சுரஜித். எதுக்குடா அதெல்லாம், எனக்கே தெரியாதுடா, அது பேய் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சின்ன வயசுல அந்த சைட்லாம் போனதே கிடையாது அப்படின்னு சுப்பா ரெட்டி சொல்கிறாரு.
ஆனால் அந்த சுரஜித் வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கார். இல்லை நீ சொல்லி தான் ஆகணும், ஏன்னா இதை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு வந்து ரொம்ப க்யூரியஸ். இல்லைப்பா நான் சரி எங்கள் தாத்தா கிட்டே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் உங்கள் தாத்தா கிட்டே கேட்குறாரு. அவங்க தாத்தா இப்படி பார்க்குறாரு, பார்த்துட்டு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்துடுறாரு. நம்ம தாத்தா சொல்லாது, வெச தாத்தா, நம்ம வேற எங்கேயா போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் வயதான தாத்தாங்களாம் இருப்பாங்களே அவங்க ஒரு 2-3 பேர்கிட்ட போய் ஒரு விசாரிக்கிறாரு. அவங்க எல்லாருமே இதே மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. என்னடா இது ஒரு பேசி வச்ச மாதிரி எல்லா தாத்தாங்களும் ஒரே ரியாக்ஷனை கொடுக்குறாங்களே, இப்போ இதை பற்றி யார்கிட்ட தான் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு சுப்பா ரெட்டியோட மனசுக்குள்ளே ஓடுது. சரி தாத்தாங்க கிட்ட கேட்டால் தான் வந்து வராது, பாட்டிங்க கிட்ட கேட்போம், ஏன்னா பாட்டிங்க கிட்ட தான் நைஸாக கொஞ்சம் கிஞ்சி பேசினா எல்லா மேட்டரும் சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவருடைய பாட்டிக்கிட்ட போயிட்டு இவர் அந்த விஷயத்தை பற்றி கேட்குறாரு. பாட்டியும் அதே மாதிரி ஒரு லுக்கை கொடுக்குறாங்க. என்ன பாட்டி நீயும் அதே லுக்கை கொடுக்குற, சேம் ரியாக்ஷனாவது மாற்றி கொடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு அவங்க பாட்டி வாடா ஏஞ்சி அப்படின்றாங்க. என்னடா திட்டுறா விட்டு அடிச்சிரும் போல இருக்குது. பாட்டி எனக்கே 2 பசங்க இருக்கிறாங்க பாட்டி, கல்யாணம் என்ன போய் இப்படி மிரட்டுறே அப்படின்னு, போறியா இல்லையா அப்படின்றாங்க. சரி டென்ஷன் ஆகாத நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போயிட்டு எங்கேயோ போகிறாங்க. பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக நின்றுக்கிட்டு இருக்கும்போது வயசான பாட்டி ஒன்று வருதுங்க. இந்த மாதிரி தம்பி ரொம்ப பசிக்குதுப்பா, அதாவது சாப்பாடு வாங்கி. சரி பாட்டி நான் சாப்பாடு வாங்கி தரேன் வாங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்துட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பாட்டிக்கிட்ட சுப்பா ரெட்டி கேட்குறாரு. சரி பாட்டி நான் ஒரு விஷயம் கேட்பேன், கோச்சிக்காத, எந்த ஒரு ஸ்கூல் வந்து இருக்குல்ல பால் அடைஞ்சி இருக்குல்ல, அந்த ஸ்கூல் ஏன் பால் அடைஞ்சி இருக்குது அப்படின்னு அந்த ஸ்கூலை பற்றி கேட்ட உடனே அந்த பாட்டி வந்து அழுகுது. அந்த பாட்டிக்கு இருக்கும் ஒரு 85 years இருக்கும். ஏன் பாட்டி அழுகுறீங்க அப்படின்னா, என் பாதை வேற ஞாபகப்படுத்தி விட்ற அப்படின்னு அழுகுது. என்ன பாட்டி ஆச்சுன்னா, அந்த இடத்துல தான்ப்பா என் பையன் செத்து போனான் அப்படின்னு. என்னது பையன் செத்து போனானா, என்ன பாட்டி சொல்கிறேன். அப்போ தான் ஒரு பேக் ஸ்டோரி அந்த பாட்டி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 வருடத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்த ஒரு ஸ்கூல் தான், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு. ஸோ அந்த இடத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் வந்து இருக்கார். அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர், எல்லாருமே வந்து படிக்கணும், கரெக்ட் டைம் வரணும், டிசிப்ளின் பங்க்சுவாலிட்டி எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அந்த பாட்டியோடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறும்புத்தனமான ஒரு பையனா, எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு எல்லா பழிகிற பசங்களை வந்து கெடுத்து விட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருப்பான். ஸோ இதனாலேயே அந்த வாத்தியாருக்கும் இந்த பையனுக்கும் கிளாஷஸ் இருந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. ஸோ ஒரு நாள் என்ன ஆகிட்டு இருக்குன்னா, அந்த ஒரு குறும்புத்தனத்தோடைய ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ இது பண்ணிட்டு ஒரு பையனுடைய சாப்பாட்டில் வந்து இந்த பாட்டியோட பையன் என்ன பண்ணுறான்னா மண் அள்ளி போட்டுடுறான். இந்த மண் அள்ளி போட்டது கேள்விப்பட்ட உடனே அந்த வாத்தியாருக்கு செம்ம கோவம் வந்து அந்த பாட்டியோட பையனை செம்மடி அடிச்சிடறாருங்க. அடித்த உடனே அந்த பையனுக்குமே வந்து ஒரு மாதிரி ஷேம் ஆகிட்டுருக்கு. அந்த வாத்தியாரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வாத்தியார் மேலே கல்லை தூக்கி அடிக்கிறதுக்கு போயிடுறான். அப்புறம் எல்லா பசங்களும் வந்து பிடிச்சிட்டு என்னடா பண்ணுற, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கல்லை தூக்கி செவுத்தில் அடிச்சுட்டு அந்த பையன் விறுவிறுன்னு ஸ்கூல்லேருந்து வெளியே போயிடுறான். இந்த பாட்டிக்கு வந்து அந்த பையன் மட்டும்தான் சொந்தம். அவங்க ஹஸ்பண்டும் வந்து இறந்து போய்ட்றாப்புல. அப்போ இவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். எங்கே போனால் ஏதாச்சுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள், அந்த 2 நாளுமே இந்த வாத்தியார் ரொம்பவும் டிப்ரெஸ்டாக இருந்தார். ஏன்னா ஒரு சின்ன பையன் வந்து அடிக்க வந்துட்டான், கல்லை தூக்கி வந்து தலையில் போட வந்துட்டான் அப்படின்ற ஒரு ஃபீலில் அவர் இருந்தாருங்க. 2 நாள் கழித்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. அந்த பையனுடைய இறந்து போன உடல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிராமத்தில் வந்து ஒரு ஓரமாக வந்து கிடைக்குதுங்க. ஸோ இறந்து போன உடல் கிடைச்ச உடனே எல்லாருமே வந்து இந்த வாத்தியார் மேலே தான் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் அடிச்சிட்டான்னு சொல்லி நீ இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியாரை பிடிச்சி செம்ம திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பேஸ்லெஸ்ஸான ரியூமர்ஸ், அவர் தான் இது பண்ணார் அப்படின்றதுக்கு உண்டான எந்த விதமான சாட்சியும் கிடையாது. ஆனால் ஊரில் வந்து பேச ஆரம்பிப்பாங்க இல்லையா, ஊரில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேசி போலீஸ் வந்து வந்துடுறாங்க. போலீஸுமே என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வாத்தியார் கரெக்டாக 2 நாள் முன்னாடி எங்கே இருந்தார், என்னென்ன பண்ணார், அவருக்கு வந்து ஆல்ரெடி மேரிட் ஆகிடுச்சு, அவர் பசங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வீட்டில் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாத்தியாரோட பக்கத்து வீட்டிலலாம் விசாரிக்கிறாங்க. எல்லாமே கிளியருங்க. இந்த வாத்தியாருக்கும் அதுக்கும் எந்த விதமான ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த வாத்தியார் தான் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலேயே அவர் வந்து மன உளைச்சலில் வந்து இருக்காருங்க. ஸோ திரும்பியும் அவர் வந்து ஸ்கூலுக்கு பாடம் எடுக்கிறதுக்காக அடுத்த நாள் போயிருக்காரு. ஒரு 4 நாள் கழித்து தான் போயிருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஒரு பையன் மட்டும் தான் ஸ்கூலுக்கே வந்திருக்கான். இவருக்கு செம்ம ஷாக்கு, என்ன இது யாருமே ஸ்கூலுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது, இந்த மாதிரி இந்த வாத்தியார் இந்த இடத்துல வந்து பாடம் எடுக்கிறாரு அப்படின்னா இந்த கிராமத்துலேருந்து எந்த ஒரு பயலும் படிக்கிறதுக்கு வரமாட்டான், ஏன்னா இந்த வாத்தியார் வந்து கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திரும்ப இதை பேசி ஒரு மாதம் அவங்க
இந்த வாத்தியார் வந்து மன உளைச்சலோட உச்சகட்டத்துக்கு வந்து போயிடுறாரு. ஃபைனலாக என்ன ஆச்சுன்னு தெரில. அந்த வாத்தியார் வந்து அதே ஸ்கூலில் நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கு மாட்டி இறந்து போயிடுறாருங்க. இறந்து போனதுக்கப்புறம் அந்த ஸ்கூலை வந்து திரும்பியும் பூஜை கீஜெல்லாம் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய அமானுஷமான நிகழ்வுகள் எல்லாம் அந்த ஸ்கூலில் வந்து நடக்க ஆரம்பிச்சிது. குறிப்பாக இந்த வாத்தியார் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார்ல பசங்களுக்கு, ஒரு 20-25 பசங்களை வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார். அந்த பசங்களுக்கு மட்டும் நிறைய அமானுஷங்கள் நடக்க ஆரம்பிச்சிது. அவங்க படிக்கும்போது புக்கை வந்து கீழே விழுகிறது, அதுக்கப்புறம் அவங்களுடைய புக்கில் இருக்கிற பேப்பர்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிளியறுது. அவங்களுடைய புக்கை திறந்து பார்த்தா திடீர்னு ஏதோ கிறுக்கி வச்சுருக்காங்க. யார் கிறுக்கி வச்சுருக்காங்கன்னே தெரியாது. ஆனால் அந்த கிறுக்கி வச்ச உருவங்கள் பார்த்தா ஏதோ ஒரு பேயுடைய உருவம் மாதிரி இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த ஸ்கூல்லேயே அந்த வாத்தியாரோட ஆன்மா தங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிராமத்தில் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை எல்லாரும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நைட் டைமில் ஒரு சில பேர் வந்து அந்த ஸ்கூலை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த வாத்தியார் வந்து அந்த இடத்துல கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி, பசங்க வந்து அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி சவுண்ட் எல்லாமே நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்காங்க. ஸோ இதை கேட்ட உடனே எல்லாருமே பயந்து அந்த ஸ்கூலை வந்து இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் பராமரிப்பே இல்லாமல் பாழடைஞ்ச நிலையில் தான் இருக்குது. ஃபைனலாக வேறு ஒரு இடத்துல கவர்மெண்ட் வந்து ஸ்கூலை கட்டி கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து அந்த பாட்டி சொல்லுதுங்க, அழுதுகிட்டே சொல்லுது, என் பையனுக்கு யார் என்ன பண்ணாங்கன்னே தெரிலப்பா, எப்படி செத்தானே தெரிலப்பா, அந்த வாத்தி தான்ப்பா ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து அந்த பாட்டியுமே சொல்லுது. இதை கேட்டுக்கிட்டு இருந்த சுப்பாரெட்டி சுர்ஜித் கிட்ட, டேய் பாடுறா என்ன மாதிரி ஒரு பாவமான ஸ்டோரியில், சரி ஓகே அப்படின்னு சொல்லி, சரி பாட்டி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கையில் இன்னும் கொஞ்சம் காசை கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் எங்கேயோ போயிடுறாங்க. இந்த 2 பேருமே ஒரே விஷயத்த யோசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன நைட் டைமில் அந்த ஸ்கூலில் இருக்குது, ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரியே இருக்குதுன்றாங்க, எல்லாரும் பயப்படுறாங்க, ஸ்கூலில் இடிக்கிற லெவலுக்கு. அப்படி என்னப்பா அவ்வளோ அளவுக்கு அமானுஷமாக நடக்குது, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா, டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா, போய் பார்க்கலாம். இந்த மேட்டரை வந்து சுப்பாரெட்டி ஓப்பன் பண்ணிட்டு, சுர்ஜித் அப்படின்றாரு, ஏய் சுப்பா அந்த ஸ்கூலுக்கு போய் பார்க்கலாமா அப்படின்றாரு அவர். டேய் என்னடா சொல்கிறேன், நானும் இதான்டா யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாம் நம்ம நைட் டைமில் போய் பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கும் இந்த மாதிரி ரியலிஸ்டிக் ஹாண்டட் பிளேசஸ்க்கெல்லாம் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்ற ஃபீலு ஜாலியாக இருக்கும். சரி ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சால் தாத்தா செம்மடி அடிப்பார், பாட்டியாவது திட்டிச்சிரா, தாத்தாலாம் கட்டையை தூக்கி அடிப்பாரா நம்மளை. அவங்க தூங்கட்டோண்டா, நம்ம பாட்டுக்கு சென்டாக போகலாம், ஒரு 12:30 மணிக்கு மேலே கிளம்பலாம், கிராமத்தில் யாரும் இருக்க மாட்டாங்களா. இந்த நாய்ங்க போட்டு குத்துருண்டா, நாய் வந்து குலைச்சிருமேடா நைட்டு, எல்லா நாய்க்கும் பிஸ்கெட் வாங்கி வச்சுருக்கேன்டா, போட்டு நம்ம உசார் பண்ணிக்கலாம், வா நம்ம போகலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 1 மணிக்கு இவங்க வந்து அவங்க வீட்டிலேருந்து தெரியாமல் வெளியே கிளம்புறாங்க. கிளம்பி மெதுவாக நடந்து போகிறாங்க. அந்த கிராமம் பார்க்குறதுக்கே வைப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லா நாயும் இவங்களை பார்த்து குலைக்கும், இவங்களை பார்த்து ஓடி வரும், துரத்தும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு தான் இவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர் நடந்து போக 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 ரோட்டில் வர தெருநாய்க்கள்லாம் இவங்களை பார்த்து தெரிச்சு ஓடுது. என்னடா நம்ம என்னடா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும், எப்படி தெரிச்சு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு கீழே போய் இவங்க நிற்கிறாங்க. அங்கேருந்து அந்த பாழடைஞ்ச ஸ்கூலை வந்து பார்க்குறாங்க. யாராவது தெரியுறாங்களா, போகிற நடமாடுற மாதிரி இருக்காங்கன்னா யாரும் தெரியல. அங்கே நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு ஆலமரத்துடைய வேரை வந்து இவர் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு சுர்ஜித். பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. பட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலமரத்துடைய வேர்லேருந்து யாரோ வந்து இவருடைய கையை பிடிச்சி சர்றுன்னு இழுக்கிற மாதிரி, இங்கே வச்சுருந்த கை ஆட்டோமேட்டிக்காக இங்கே போகுது. எப்படி போகும்? இதை பார்த்த உடனே சுர்ஜித்துக்கு வந்து, டேய் யாரோ என்னோட கையை இப்படி இழுத்தாங்கடா மேலே. அதே எக்ஸாக்ட் விஷயம் நம்ம சுப்பாரெட்டிக்கும் ஆயிருக்கு, எனக்கும் ஆயிருக்கு. சரி வாங்கி நிற்க வேணாம், இந்த ஆலமரம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது, அப்படியே கொஞ்சம் உள்ளே நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி மெதுவாக அந்த ஸ்கூல் பக்கத்தில் வந்து நடந்து போகிறாங்க. அவருடைய கை 2 பேர் நடந்து போகிறாங்களா, 2 பேருடைய கையை பிடிச்சி யாரோ அந்த ஸ்கூல் பக்கத்தில் போக விடாமல் தடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இவங்களுக்கு உண்டாகுது. அப்படியே அந்த கை வந்து பிடிச்சி இழுக்குது. அந்த இழுத்த உடனே இவங்களுக்கு வந்து அப்போ தான் லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது. யாரோ நம்மளை வந்து அந்த இடத்துக்கு போக வேணான்னு தடுக்கிறாங்கடா, அதனால தான் அந்த ஆலமரம் வேர்லேயும் நம்மளுடைய கையை பிடிச்சி இழுத்தாங்க. அந்த ஸ்கூல் பக்கத்தில் நடந்து போகும்போது யாரோ கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, வேணாம் இது வந்து நல்ல விஷயமா தெரியல, போயிடலாம் அப்படின்னு சொல்லி சுப்பாரெட்டி சொல்கிறாப்புல. ஆனால் இந்த சுர்ஜித் தெரிந்துக்கிட்டு இல்லை நம்ம போகணும், அந்த இடத்துல போயிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடமெண்ட்டாக இவங்க 2 பேரும் அதையும் பொருள்படுத்தாமல் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த ஸ்கூல் பக்கத்தில் போக 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 இவங்களுக்கு ஒரு காட்சி வந்து தெரியுதுங்க. அந்த ஸ்கூலுக்குள்ளே அந்த கிளாஸ் ரூம்லாம் இடிஞ்சு இருக்கும்ல, அந்த கிளாஸ் ரூம் டீச்சர்ஸ் டெஸ்க் ஒன்று இருக்குது. அந்த டெஸ்க் வந்து அப்படியே தான் இருக்குது. அந்த டெஸ்க்குக்கு பின்னாடி ஒரு சேர் இருக்குது. அந்த சேரில் ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பிம்பம் இவங்களுக்கு வந்து தெரியுது. அப்படியே பயங்கரமாக எனக்கு புல்லரிக்குது. அந்த நபர் கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிள் மேலே டாப் டாப்
டாப்னு அப்படியே டேபிள் மேலே அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு காட்சியை இவங்க 2 பேருமே பார்க்குறாங்க. பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறாங்க. திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. அடிக்காதீங்க மாஸ்டர், அடிக்காதீங்க மாஸ்டர், அடிக்காதீங்க, ஐயோ வலிக்குது 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 அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. ஒரு பையன் அழுகிறான். இதை கேட்ட உடனே இவங்களுக்கு அப்படியே படப்படன்னு அடிக்குது. அப்படியே சுருஜித்தை பார்க்குறாப்புல. சுருஜித்துக்கு அப்படியே வேர்த்து ஊற்றுது. அப்படியே கடன்னு ஃபிட்ஸ் வந்த மாதிரி நடுங்குறாப்புல. என்னடாச்சு ஒரு மாதிரி சுருஜித்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் சுருஜித்தோடைய கையை பிடிச்சி இழுக்கிறாரு சுப்பாரெட்டி. ஆனால் சுருஜித்தை வந்து கையை தட்டி விட்டு அந்த ஒரு கிளாஸ் ரூமை நோக்கி நடந்து போய்கிட்டே இருக்காரு. வாடா போயிடலாம், இது தூரம் இருக்குடா அப்படின்னா பக்கத்தில் போக உண்மையிலேயே அந்த கிளாஸ் ரூமில் யாரோ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி சத்தம், பசங்கள்லாம் ஓடுற மாதிரி சத்தம், பேசிக்கிட்டு இருக்க மாதிரி சத்தம், சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளில் வந்து குச்சியை அடிக்கிற சத்தம் எல்லாமே இவங்களுக்கு வந்து கேட்குது. சுப்பாரெட்டிக்கு பயம், சுருஜித்தை காப்பாற்றணுன்ற எண்ணமும் இருக்குது. ஆனால் இந்த ஸ்கூலுக்குள்ளே போய் மாட்டிக்கக்கூடாதுன்ற பயம் வேறு. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்காப்புல. சுருஜித் நேராக அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போய்ட்டு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே சுற்றி பார்க்குறாரு. அந்த கிளாஸ் ரூமே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பண்ணுறாருங்க. இந்த சுருஜித்து அந்த ஒரு டேபிளுக்கு பின்னாடி சேர் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சேரில் போய் இந்த ஆள் உட்கார்றாருங்க. கீழே இருந்து ஒரு குச்சியை எடுக்கிறாப்புல. டாப் அப்படின்னு சொல்லிட்டு குச்சியை வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள் மேலே அடிக்க ஆரம்பிக்கிறாப்புல. எக்ஸாக்டாக பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஆன்மா அந்த இடத்துல உட்காந்து பண்ணிக்கிட்டு இருந்த எக்ஸாக்ட் அதே விஷயத்தை வந்து சுருஜித் இப்போ பண்ணுறாப்புல. பயத்தோட உச்சகட்டத்தில் சுப்பாரெட்டி என்ன பண்ணுறாருன்னா, எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக உள்ளே ஓடிடுறாருங்க. ஓடி போய் பார்த்தா சுருஜித் வந்து அப்படியே மயக்கமான நிலையில் அப்படியே சேர் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. மயக்கம் போட்டானா, இவனை வேறு தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் வேறு அடிக்கி 100 கிலோவுக்கு மேலே இருப்பான், இவனை எப்படா நம்ம இழுத்துக்கிட்டு போகிறது, ரொம்ப கஷ்டமாயிடுச்சேடா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அப்படியே பின்னாடி நடந்து வரும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு பொருள் வந்து இவருடைய தலையில் வந்து தட்டுப்படுது. இவர் பின்னாடி வந்து இடிக்கிறார் தலையில். என்னடா இது, இந்த இடத்துல ஏதோ ஒரு பொருள் தட்டுப்படுற மாதிரி இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படி பிடிச்சி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு பேண்ட்டு, கால் பேண்ட்டு, அது ரெண்டும் வந்து இவருடைய கையில் வந்து இப்படி கிடைக்குது. அது கிடைச்ச உடனே இவருக்கு வந்து யோசிக்கிறாரு, என்னடா இது, கால் இருக்குது, பேண்ட் இருக்குது, என்னடா இது, திரும்பி பார்க்கலாமா வேணாமான்ற ஒரு பயத்திலேயே சுப்பாரெட்டி அப்படியே திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு நபர் தூக்கு மாட்டி தொங்கிக்கிட்டு இருக்காப்புல, பேண்ட்டு சட்டை போட்டுக்கிட்டு இருக்காப்புல. அந்த நபருடைய முகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செதஞ்சு போன நிலையில் இருக்குது. மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில் வந்து இப்படி தொங்கிக்கிட்டு இருக்காப்புல. இதை பார்த்த உடனே இவருக்கு ஃபிட்ஸ் வருது. அப்படியே கடன்னு நடுங்குறாரு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் டாப்னு அடிக்கிற சவுண்டு வந்து கேட்குது. ஐயோன்னு கத்துற சவுண்ட் வரை கேட்குது. என்னடா சுருஜித்தோட வாய்ஸ் மாதிரியே இருக்குடா அப்படின்னு திரும்பி பார்த்தா உண்மையிலேயே சுருஜித்தை வந்து நிற்க வச்சு பின்னாடியே டப்புன்னு அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த இடத்துல யாரும் இல்லை, சுருஜித் மட்டும் தான் நின்றுக்கிட்டு இருக்காப்புல. வலிக்குதுன்னு அவர் கத்துறாரு. அந்த இடத்துல இருந்து 2 பேரும் தப்பிச்சு வெளியே ஓடி வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் 2 பேருனாலையும் வெளியே வரவே முடியல. ஆண்டவா எங்களை காப்பாத்துறா அப்படின்னும் போது தான் திடீர்னு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரோட்டா மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஹைவேஸ்லலாம் பரோட்டா கடை போட்டிருப்பாராம். அவர் வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கார். இந்த 2 பேரும் உள்ளே நின்று ஐயோ காப்பாற்றுங்கன்னும் போது பார்க்குறாரு. ஐயோ பேய் அப்படின்னு சொல்லி பார்த்து பயப்படுறாரு. பார்த்தா பேய் கிடையாது, இது வந்து சுப்பாரெட்டி அப்படின்னு தெரிஞ்சு போகுது. ஏன்னா அவங்க தாத்தாவோட ஃப்ரெண்டு அவர். எங்கடா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த 2 பேரையும் உள்ளே இருந்து கஷ்டப்பட்டு வெளியே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து என்னடா பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்தோம், இந்த மாதிரி எல்லாம் ஆகிப்போச்சு அப்படின்லாம் சொல்கிறாரு. திட்டிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு மந்திரிச்சு விட்டுருணும், கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போய் மந்திரிச்செல்லாம் விடுறாங்க. அந்த இன்சிடெண்ட் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்துக்கு சுருஜித் பித்து பிடிச்ச நிலைமையிலே இருக்கிறார். உட்காந்துக்கிட்டே இருப்பார் ஆஃபீஸில். திடீர்னு ஐயோ சார் விட்டுருங்க சார் வலிக்குது சார்னு கத்துவாராம். இதுவே வந்து ஒரு காமெடியான போர்ஷன் ஆகிப்போச்சு அவருடைய வாழ்க்கையில். ஆனால் அவருக்கு தானே தெரியும் அது எந்த அளவுக்கு ட்ராஜடியான போர்ஷன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் வந்து இது வந்து ரொம்ப எம்பாரஸ்மெண்ட் அதிகமாகிட்டு இருக்கு. திடீர்னு ஆஃபீஸில் இந்த மாதிரி கத்துறது, எல்லாருமே வந்து பின்னாடி கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய நியூஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. சரி இந்த மாதிரி கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்களே, நம்ம வேலையை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டு அவர் கொல்கட்டாலே போய் செட்டில் ஆகிட்டாராங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா
சுப்பா ரெட்டியோட வாழ்க்கையில் ரொம்பவும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.